அதாவது நல்ல கேள்வி கேட்குறாங்க. ஹஜ்ஜின்ற ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. இங்கே இருந்து மக்காவில் போய் அங்கே சில வணக்கங்களை செய்துவிட்டு நாங்கள் வர்றதுக்கு பேர் ஹஜ்ஜி யாத்திரைன்னு பேர். இந்த ஹஜ்ஜி யாத்திரைக்கு முஸ்லீமை தவிர யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. அது ஏன் என்று கேட்கிறார்கள். எல்லா மதங்களுமே அவங்களுக்குண்டு ஒரு புண்ணிய தலம், ஒரு புனித தலம் என்று வைத்திருக்கிறார்கள். பொதுவாக கோயில்கள் நாடு பூரா இருந்தாலும் திருப்பதிங்கிறது ஒரு புண்ணிய ஸ்தலம், அந்த ஊரே புண்ணிய ஸ்தலம், அந்த ஊருக்குன்னு தனி சட்டம் வந்துடும். அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா எல்லா பள்ளிவாசலுக்கும் வரலான்னு அனுமதிக்கிறது. பள்ளிவாசலுக்கே மற்றவங்க வரக்கூடாதுன்னு சொல்லலை. எந்த பள்ளிவாசலுக்கு வேண்டாலும் முஸ்லீம் அல்லாத மக்கள் என்ன செய்யலாம், வரலாம். உள்ள என்ன விரும்புனா நீங்க தொழுகை கூட நடத்தலாம். ஒரே இறைவன் நம்பினா அது ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது. தடுக்க மாட்டோம், தடுக்கக்கூடாது. முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவங்களை பள்ளிவாசலுக்கு வருவதை விட்டு தடுக்கக்கூடாது. நபிகள் நாயகம் காலத்தில் எல்லாரும் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த மக்காவையும் அந்த காபான்னு சொல்றாங்களே, ஸ்கொயரா ஒரு செவ்வகமா ஒரு கட்டடம் இருக்கும்ல, அதை சுற்றி உள்ள ஒரு பகுதி, இதை புனித எல்லை என்று இஸ்லாம் அறிவித்திருக்கிறது. அந்த புனித எல்லைக்கு வேற இடத்துல இல்லாத சிறப்பு சட்டங்கள்லாம் இருக்குது. அந்த இடத்துல செடி கொடிகள் அறுக்கக்கூடாது, புல் பூண்டுகளை கிள்ளக்கூடாது, ஒரு புறா இருந்தால் வேட்டையாடக்கூடாது, எந்த ஒரு பிராணியும் என்ன செய்யக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, சண்டைக்கு யார்ட்டையும் சண்டைக்கு போகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய கூடுதலான சட்டங்கள் அங்கே இருக்கிறது. இந்த சட்டங்களை எல்லாம் யார் இஸ்லாத்தை நம்புகிறாங்களோ அவங்க தான் கடைப்பிடிப்பாங்க. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க கிடக்கிற புள்ள பிடிக்கணும். என்ன நாங்கள் திருப்பதிக்கு வரோன்னு வைங்க, அந்த கோயிலுடைய புனித தலத்தை நீங்க பார்க்குற மாதிரி நாங்கள் பார்க்க மாட்டோம். அது மாதிரி இந்த மக்காவில் உள்ள புனித தலத்தை நாங்கள் பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அப்போ அங்கே உட்காந்து ஏதாவது புள்ளைகளை வெட்டிவிட்டு சண்டை கண்டையை பிடிச்சினான்னு வைங்க, இவன் என்ன கேள்வி கேட்டான்னு வைங்க, அங்களுக்குள்ள அடித்தடி வச்சுன்னு வைங்க, அது நல்லா இருக்காது. அதனால என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டால் உங்களுக்கு கடமையும் இல்லை. மக்காவுக்கு இந்த கடமையை, ஹஜ்ஜி என்ற கடமையை செய்யறதுக்கு முஸ்லீமுக்கு தான் கடமை இருக்குது, அவங்களுக்கு தான் இது அனுமதி இருக்குன்னு ஆக்கியிருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது என்னன்னு கேட்டா, இன்னைக்கு எல்லாத்தையும் அனுமதிச்சான்னு வைங்க, சவுதியே கொள்ளாது, முஸ்லீமுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு இருக்கிற ஒரு ஊர்ல 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் ஹஜ்ஜிக்கு போறான் வருஷம். அப்ப ரொம்ப ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ரொம்ப கெடுபிடிகள்லாம் போட்டு சரத்தெல்லாம் போட்டு தான் என்ன செய்யறான், அதை அனுமதிக்கிறான். ஹஜ்ஜிக்கு போறதுக்கு அனுமதிக்க முடியும் உலக நாடுகள்ல எல்லாம் போறதுனால. இந்த மாதிரி ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்து மக்காவில் உள்ள அந்த புனித தலத்திற்கு மாத்திரம் அவங்க வரக்கூடாது. ஹஜ்ஜிக்கு மட்டும் கிடையாது, ஹஜ்ஜி இல்லாத நேரத்திலையும் தான். இப்ப நேர் போனாரு, சவுதி அரேபியாலாம் சுத்தி பார்க்க போனாரு, மக்காவுக்கு போகும்போது நினைச்சிட்டாங்கன்னா இது புனித தலம்ங்க, இதனுடைய தனி ரூல் இருக்குங்கன்னு சொன்னா ஒத்துக்கிட்டார். இந்த வழியா முஸ்லீம் இந்துக்களை தவிர யாரும் வரக்கூடாதுலாம் சில போர்டுகள் நாங்களே பார்க்கிறோம். அதை விகற்பமா நாங்கள் எடுக்கக்கூடாது. ஏன், அந்தந்த மதத்தின் நம்பிக்கையை அவங்க தான் தீர்மானிக்கணும், நாங்கள் போய் தீர்மானிக்க முடியாது. இதன் அடிப்படையில் தான் மக்காவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஹஜ்ஜி மாத்திரம் இல்லாம சும்மா கூட எல்லா இடத்துக்கும் போய் இந்த புனித எல்லைன்னு ஒரு ரவுண்டு போட்டிருப்பாங்க. அந்த எல்லைக்குள்ள மாத்திரம் என்ன செய்ய மாட்டாங்க, இது முஸ்லீம்கள் மட்டும்தான் போகணும். அதில் என்ன ஒன்றும் கிடையாது, இடம் தான் அது, அந்த புனிதத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி.